நாள் என்னாச்சு தெரியுமா? காய்கறிகள் எல்லாம் ஒரு பெரிய பண்டிகைக்காக கலகலன்னு கூடியிருந்துச்சு. அது ஒரு சமையல் திருவிழா. முள்ளங்கி பளீச்சுன்னு வெண்மையான ட்ரெஸ்ஸில் வந்தா. தக்காளி செம்மையா ஜொலிக்கிறா. கத்தரிக்கா பசங்க மாதிரி ஸ்டைலா நடந்து வரா. நம்ம உருளைக்கிழங்கா ஒரு மூலையில் மண்ணோடு மழையில் ஈரமாக உட்கார்ந்திருந்தான். முள்ளங்கி சொல்றா. ஐயோ, இவன் யாரு? இந்த பசங்க மத்தியில ஏன் வந்து உட்கார்ந்திருக்கான்? பீன்ஸ் சொல்றான். இவன் ஈரமான உருளைக்கிழங்கு, இதென்ன கொடுமை! தக்காளி சொல்றா. சாம்பாருக்கெல்லாம் கூட இந்த காலத்துல யாரும் உருளைக்கிழங்கு வைக்க மாட்டாங்க. உருளைக்கிழங்கு சின்ன சிரிப்பு மட்டும் சிரிச்சிட்டு, சரி பார்ப்போம் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சான். அறிவிப்பு வந்தாச்சு. பெரியவர் வெங்காயம் மாமா சொல்லாரு, நாளைக்கு ஒரு போட்டி இருக்கு. யார் எல்லா சாப்பாட்டிலும் கலக்குறாங்களோ அவங்கதான் சமையல் உலகத்துக்கே ராஜா. எல்லாரும் பரபரப்பா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உருளைக்கிழங்கா கொஞ்சம் தயக்கமா இருந்தாலும் உண்மையான நம்பிக்கையோட இருக்கான். நம்ம உருளைக்கிழங்கு சந்தோஷக்கார தாத்தா மாசிலாமணி உடன் பயிற்சி செய்றான். மாசிலாமணி தாத்தா சொல்லாரு. பா, நீதான் கெயின் காய்கறி. சாம்பாரா வச்சாலும் ரோஸ்ட் பண்ணாலும் ருசியான சிப்ஸ் ஆச்சுன்னா வேற லெவல். நீ யாருக்கும் குறையில. பசங்க எல்லாம் தினமும் உன்னை தேடி தேடி சாப்பிட்ற மாதிரி இருக்க. உருளைக்கிழங்கு உருகுறான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் வர்றது. போட்டி நாள் வந்துச்சு. முள்ளங்கி வறுவல், தக்காளி சாஸ், கத்தரிக்காய் குழம்பு. உருளைக்கிழங்கு சின்னத்தட்டு நிறைய வித்தியாசமான உணவுகள். சிப்ஸ், உருளை பஜ்ஜி, உருளை வறுவல், பூரிக்கான மசாலா, சாம்பார் போல எல்லாத்தையும் செஞ்சு அசத்துனான் நீதிபதிகளான வெங்காயம் மாமா, பூசணிக்காய் அம்மா, காரக்குழம்பு சாமி. எல்லாரும் செஞ்ச சாப்பாட்ட சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியானாங்க. வெங்காயம் மாமா சொன்னாரு, உண்மையா சொல்றேன், சாப்பாட்டுல உயிர் இருந்தது அந்த உருளைக்கிழங்கு சாப்பாடுல தான். முள்ளங்கி பாவம் தலை குனிஞ்சிச்சு. தக்காளி ரொம்பவே வருத்தப்பட்டு கண்ணீரோட சொல்றா, நீங்க மன்னிச்சக்கணும், நாங்க உங்கள மதிக்காம இருந்ததுக்கு. உருளைக்கிழங்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னான், சரிப்பா, எல்லாரும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. சாப்பாட்ல யாரு உண்மையா கலக்குறாங்கன்னு. நாம சும்மா நம்ம வேலைய ஒழுங்கா செய்தா போதும். அந்த நாள் முதல் உருளைக்கிழங்குக்கு பெரிய பட்டம் கிடைத்தது. சமையல் ராஜா என்று கிரவுன் போட்டாங்க. அவன் சமையலின் ஹீரோ ஆயிட்டான். கதையின் கடைசி வசனம், யாரையும் தோற்றத்தில் பார்த்து மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன் நேரம், தன் முக்கியத்துவம் இருக்கு.